ஒரு பக்கம் ராயனோட போட்டிருக்கனால ராயன் கொடுத்துருங்க, தேவனுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், இயேசு சொன்னார். இதில் என்ன ஒரு லாஜிக்காக கற்றுக்க சொன்னார், ஒரு லா பிரகாரம் சொன்னார். எப்படி அப்படின்னா, காரியத்தை அதாவது காணிக்கை மாத்திரம் தேவனுக்குரிய தேவன் கொடுங்கன்னு சொல்லாதபடிக்கு ஒரு லாஜிக்காகவே இயேசு சொல்வதை இங்கே ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. இதுதான் இங்கோட லா, இதான் இவரோட லாஜிக். அவருக்குரியதை நாம் செலுத்த வேண்டும், அவருக்குரிய பங்கு என்னவோ அது செலுத்த வேண்டும். காணிக்கை மாத்திரம் இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே தேவனுக்குரிய அவர் கொடுத்து விடுங்கள், ராயனுக்குரிய அவர் கொடுத்து விடுங்கள். அது காசாகனா சரி, வேற எந்த காரியமாக இருந்தாலும் அது சரி. நாம் தேவனுக்குரிய காரிய பங்கை சரியாக கொடுக்குறோமா என்கிறத பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஒரு பங்கை தேவன் நம்ம கொடுத்த காரியத்தில் தேவனோட பங்கை நாம் எப்போ தேவனுக்கு சரியாக செலுத்துகிறோமோ அதுதான் என்னது மெய்யான வசனத்தில் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார், நமக்கு எல்லா பங்கும்